ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா சோயா 65 தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்போ சோயா வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு மசாலா வந்து 2 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சோயா வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறோம். இந்த சோயா வேக வைக்கிறதுக்கு இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து நம்ம சோயா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இது பாருங்கள், இந்த சோயா வந்து தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு, சைஸ் கூட பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். பச்சை தண்ணியில் ஒரு 2 டைம் அலசிட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது நம்ம அலசிக்கலாம், நல்லா ஸ்மெல் போயிடும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்காது இது, அதனால் நம்ம நல்லா அலசிட்டு தண்ணி சொட்ட புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது ரொம்பவே ஹை ப்ரோட்டீனுங்க, ரொம்பவே ஹெல்தி. இது குழந்தைங்களுக்கு ஒரு சிலர் அப்படியே சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி 65 செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூரியன் அஸ்தமனம் நல்லா இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இது நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள். நம்ம மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், சீரகத்தூள், மிளகுத்தூள், தனியா போட்டுக்கலாம், பேஸ்ட் போட்டுக்கலாம். அரிசி மாவு, மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எடுத்து வச்சுன்னா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரையாக தான் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிட்டோம். இருட்டிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சாஸ் தொட்டு சாப்பிட்றோம், டொமேட்டோ சாஸ். செம்ம டேஸ்டாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படியே ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. இது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தி, ஹை ப்ரோட்டீன். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்கா?